வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? போஸ்ட்ல சொல்லிட்டியே. எனக்கு வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அப்ப ஈரல் கம்மி ஆயிடுச்சா? ஐயோ ஓனர், நம்ம ஓனர் வந்து ரொம்ப சூப்பரான ஆள். சேனலுக்கு பலமே அவர் தான், தெரியுமா உங்களுக்கு? ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நம்ம நீ என்ன பார்க்க போறோம்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மேஜிக் போல காட்ரிக்ஸ் தான். நீங்க ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் மேஜிக் போய் பார்த்துருவாங்க. செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் உன்னை கேட்டாரா மேஜிக் போய் பார்த்துருவாங்க. இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நல்லா பாருங்கள், இந்த கார்டை நான் மறைய வைக்க போகிறேன். ஓகே, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நிமிஷம் இருக்கு. வெயிட், நான் திரும்பி எடுத்துக்கிறேன். Wait a minute. Who are you? ஏண்டா இதுதான் செம்மையான மேஜிக்கா? ஏண்டா 2 விரல் எடுத்து நடுவு காடுகள் நடுவில் ஓடுறா. இது ஒரு மேஜிக்கு. இதுல நீ ஒரு மெஜிஷியனு வேற போட்டுக்கிற. சொல்லி எவ்வளோச்சு எப்படி பண்ணேன்ட்டு. சொல்லுங்க. காடு எங்க வச்சேன்? ஒரு கார்டு பண்ணுங்க. அந்த இந்த இப்படி தூக்கி போட்டோனே அதுவும் வேணுமா? இல்லை, நான் அதை வேற வீடியோவில் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு கார்டு இருக்குல்ல, நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. இந்த 2 விரல், இந்த விரலுக்கும் நடுவில் வச்சுக்கணும். கரெக்டாக தெரியுது. இந்த விரலை வச்சுது ஜஸ்ட் இந்த 2 விரல் உள்ள நுழைச்சி இப்படி கொண்டு வர. அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். வெளியே எடுத்துன்னு ஒருத்தர் ரொம்ப ஈஸிங்க. ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிறத ரிலீஸ் பண்ணிட்டு ஆடு இப்படி அவ்வளோதான். எப்படி கீழே இருக்கிறத ரிலீஸ் பண்ணிட்டு ஆடு முன்னாடி எடுத்துக்கணும். இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணால் இப்படி இருக்குது. மறைய வைக்கிறோம். எப்படி கீழே இருக்கிறத முன்னாடி பண்ணி இப்படி வைக்கிறோம். நீங்கள் அடுத்த பயிற்சி போய் பார்த்துருவாங்க. என்ன இருக்குது? ஸ்பேட் 6 இருக்குது, சாரி கிளவர் 6 இருக்குது. நான் இதை வேறு கார்டை மாற்றுறேன். நல்லா பாருங்கள். டேய், காடை மாதிரி வைக்கும்போது அந்த கையில் எடுத்துக்கிட்டதுனா காடை இல்லை, நான் இப்படி எடுக்கும்போது அந்த கையில் ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை. அது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 கார்டு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் முன்னாடி வந்து ஜோக்கர் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த 2 விரலில் பிடிச்சிக்கோங்க. இந்த 3 விரலில் பிடிச்சிட்டு அப்படியே இதை மட்டும் கீழே வைக்கணும். எப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த கீழே அப்படியே எப்படி கொண்டு வந்து இது டக்குன்னு பண்ணா இப்படி இருக்கும். அந்த சிக்கிக்கும் சில டைம். அதுக்காக இது பெரிய மெஜிஷியன்ஸ்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி ஆட்டி இப்படி பண்ணுவாங்க. நமக்கு அப்படி வராது. அதனால தான் கீழே விட்டேன், கீழே பின்னாடி சொருவிட்டேன். அதை அப்படியே வெளியே கொண்டு வந்தா புது கார்டு. நீங்கள் இப்படியே தான் பண்ணியிருக்கணும். கீழே வைக்கும்போது தெரிஞ்சிடும். அதனால நான் அப்படியே தான் வச்சிருப்பேன். அதில் சரிக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டேன். நீ எப்படா தேவையானது பேசிக்கிற? நீங்கள் அடுத்த மேட்ச் பார்த்துருவாங்க. இதுவும் கார்டு மறைய வைக்கிறது தான், பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா கிளவர் 6. நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் மறைய தான் வைக்க போகிறேன். ஓகே, நல்லா பாருங்கள். இது மறைஞ்சிடுச்சு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று. வெயிட், நான் திரும்பி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், பொறுமையாக தச்சு. இந்த மேஜிக்கு சமைச்சி மக்கள் இந்த மேஜிக் அவன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அன்சீன் கட்டு இருக்குது. அதை போய் நீங்கள் தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வாங்க. ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வாங்களா? நீங்களா யாருடா? How do I tell you? பசி மாத்திடுறான். அதனால அப்படி போட்டேன். இதெல்லாம் ஒரு மேஜிக்காடா?
நம்ம அதேமாரி நம்ம எப்படி பண்ணுறது சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கு சரி நானும் சொல்லிடுறேன், என் கடமை ஒன்று இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கார்டு திருப்பிடணும். யாரும் தெரியாத அளவில் இந்த கார்டை சைடில் தள்ளிட்டு உங்களோட இந்த விரல் இந்த சைடு இந்த எட்ஜ் பகுதியில் அழுத்தி அப்படியே இழுத்தி இதில் வச்சுக்கணும். இதில் திரும்பி பண்ணுறேன். இந்த ஆங்கிள் சைடில் தள்ளிட்டீங்க, அப்படியே அந்த ஒரு கார்டை கையில் இழுத்துறீங்க. இதுமாரி வச்சுக்கணும். இதில் வந்துச்சு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்பட மாட்ட. அதே தாங்க. ஃபர்ஸ்ட் இது இருக்கு, சைடில் தள்ளி இதுமாரி பாம்பு பண்ணி வச்சுருக்கீங்க. இது இந்த 3 கையில இப்படி இருக்கிறதுனால அது தெரியாது. நீங்கள் வந்து ஒரு விரல் மட்டும் நிற்கும். இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விரலை அப்படியே இதில் பாஸ் பண்ணிடுறீங்க. கரெக்டாக அது தெரியாத அளவுக்கு இதுமாரி வச்சிடணும். கரெக்டாக எடுத்துட்டு பாஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே பொறுமையாக மறைவு வைக்கிற மாதிரி இந்த சீன்லாம் காமிச்சிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா இதுமாரி மறைவு. திரும்பி எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அப்படியே வைக்கிறீங்க, 3 விரல் எடுக்கிறீங்க, கொஞ்சம் லூஸ் விட்றீங்க, 3 விரல் எடுக்கிறீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இப்படி அப்படி கொஞ்சம் சீன் வரும். எப்படி பண்ற அப்படின்னு பண்ணிட்டு அது அந்த 3 விரலை மட்டும் கரெக்டாக வச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோதான். நீங்கள் அடுத்த மேட்ச்சுக்கு பார்த்துருவாங்க. இது மைண்ட் ரீட் பண்ணுற கார்டு மேஜிக் மாரி. கேமராமேன் நீங்கள் ஒரு கார்டு எடுங்கண்ணா, எடுத்து கேமரா காமிச்சிக்கோங்க. ஓகே, நான் இது இப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் சொல்லும்போது நீங்கள் வச்சிடணும். நீங்கள் வச்சிடணும். ஓகே, இப்போ இது டெக்கோட ஃபஸ்ட்டு கார்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டு அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியாது. இதை எடுத்து நான் திரும்பி கீழே வைக்கிறேன். இது திரும்பி மேலே வந்துருக்கேன்னு நீங்கள் திரும்பி கீழே வச்சிட்றேன். நான் இப்படி கூட ஷஃபிள் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? இந்த கார்டு எங்கே இருக்குது எனக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கார்டு என் கையில் இருக்கும்போது மட்டும் மற்ற கார்டு மட்டும்தான் இந்த கைக்கு வரப்போகுது. கார்டா? ஆமாம். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்கிறீங்க. இது எப்படி பண்ணுறது? இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீ எப்படா கஷ்டமான மெத்தட் பண்ணிக்கிற? பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இப்போ சும்மா நானே வைக்கிறேங்கண்ணே, சும்மா எப்படி ஸ்டாப் அப்படின்றேன், கண்ணு மூடிக்கிட்டேன், எடுத்து உங்கள் கேமரா முன்னாடி இது என்னென்னு கேமரா முன்னாடி தெரியும். ஓகே, இதை நான் அப்படியே ஃபஸ்ட்டில் தான் வைக்கிறேன். நான் அதில் எப்படி தான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது அது ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்கிறத உங்களுக்கு இப்படி பின்னாடி இருக்கிறத அப்படியே ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே விட்டுணும். அதை அப்படியே பின்னாடி வச்சோம். சேம் லைக் தட். திரும்பியும் இது நிமிஷம். இது நம்ம இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பாருங்க, ஸ்பீடாக பண்ணும்போது இந்த ஷஃபுலும் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ஃபஸ்ட்டு கார்டு மேலக்கா வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஷஃபுல் பண்ண தெரியும், அதனால பண்ணிட்டேன். நீங்கள் தரையிலே வச்சே பண்ணுங்க. பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்து மேலே தான் இருந்துருக்கு. அவ்வளோதாங்க. அப்புறம் என்ன, அந்த கையில் எப்படி தானே இருந்தது அதுவும் இருக்குல்ல, அதே தான். இந்த ஓரத்தில் எப்படி இந்த எட்ஜில் பிடிச்சிக்கிறீங்க. எப்படி இந்த ஒரு கேப் இருக்கும், அதில் பிடிச்சிட்டு மற்ற கார்டை அப்படியே அதில் தூக்கி போட்டணும். அப்படியே இப்படி தூக்கி போட்டால் இந்த ஒன்று மட்டும் நின்றுடும். ஃபஸ்ட்டு கார்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி தூக்கி போட்டால் இது ஒன்று மட்டும் நின்றுடும். ஓகேவா? இப்போ இந்த கார்டு என்னன்னு நீங்கள் காமிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நிறைய தடவை மொக்க வாங்கினேன், அதெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் மேஜிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் அவ்வளோதான். அந்த டயலாக நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன ஏதோ சொன்னவே இருந்தது, மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா உங்க அப்பாயிலே. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இதுமாரி மேஜிக் வேணுமா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, பாய்.